ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு புதிய வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் அடியான் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏற்கனவே நாம் நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். வாக்குத்தத்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய வாக்குத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாம் செப்பனியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். போதும். இன்றைக்கு அதே வாக்குத்தத்தத்தினுடைய சாராம்சங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கவனிங்க, ஒவ்வொரு ஆண்டை நாம் தொடங்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கிற ஒரு காரியம் பயப்படாதே அல்லது பயம். ஆமா ஆமா இல்லையா? சொல்லுவாங்க, எப்படிதான் இந்த ஆண்டு நான் ஓடி முடிக்க போறேன்னு தெரியல. அதனால தான் இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? இது என்ன அர்த்தம்? ஒரு கோடு போட்டிருக்காங்க, மேல ஒரு ஆள் நடந்து போறாரு பாருங்க. ஒரு ஆள் நடந்து போறாரு, இங்க ஒரு கை இழுக்குது. இந்த ஆண்டு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஸ்டெப் இல்லையா, அவருடைய கையிலால இழுத்துன்னே வருவார் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, 31ஆம் தேதி வரைக்கும் இழுத்துன்னு வருவார் நம்மள. அல்லேலூயா. அதுக்கு தான் அடையாளமா அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஜனவரி 1ஆம் தேதி அவர் ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டாரு. 2ஆம் தேதி வந்துட்டாரு. அவர் இன்னும் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் வருவார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய அன்பின் கயிறுகளால் என்ன பண்ணுவாராம்? அவளை இழுத்துக்கொண்டே வருவார். தேவன் அவருடைய அன்பின் கயிறுகளாலே அவங்களை இழுத்துக்கொண்டே வருவார். ஆமேன் சொல்லுங்க. அதற்கு அடையாளமாக தான் இந்த காட்சி போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அதனால ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லையா, வெற்றி, வாக்குத்தத்தம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு சத்துரு கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா பயம். அதனால்தான் அதே செப்பனியாவில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கையை நீ தளர விட்டுடாதே, கையை தளர விடாதே. ஆமென். ஏனா அது கீழே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Praise God. ஏன் ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு தைரியம் மூட்டுகிற ஒரு வார்த்தை சொல்றாருன்னா இல்லையா? ஏற்கனவே நம்ம தீர்க்கதரிசனமாய் பல காரியங்களை கேட்டோம். இந்த ஆண்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற ஆண்டா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருந்தாலும் சரி, அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்மை சுற்றி காவலாய் இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. என உங்களை கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். ஆமா, அதான் எதை குறித்து கலக்கல சொல்றாரு. பயப்படாதே, உன் கையை நீ தளர விடாத. ஏன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துகிறவர், அவர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஏன் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நம்ம பார்த்து நம்ம இந்த ஆராதனை முடிய போகிறோம். முதல் காரியம் நம்ம வாசிக்கலாம், பயப்படாதே. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று ஆண்டவர். கை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க. ஏன் ஆண்டவர் இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், பயப்படாதே. ஏன் தெரியுமா? நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு கேடகமா சீல்டு கேடகமா இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமா, ஹல்லேலூயா. கவனிங்க, விசுவாச தகப்பனா இருந்தாலும் சரி, விசுவாச வீரனா இருந்தாலும் சரி, கவனிங்கள், அவங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, அவங்களுக்கு தேவை தைரியம் ஊட்டுகிற வார்த்தை, அவங்களுக்கு தேவை இல்லையா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. கவனிங்க, ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் வீரன் அல்லது விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். தேவனுடைய இறுதியை ஏற்றவன், தேவனுடைய சிநேகிதன். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. பயம் வரும்போதெல்லாம் இல்லை, நான் பயப்பட மாட்டேன், அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஷீல்டு, அந்த ஒரு பாதுகாப்பு, உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அதனால முதலாவது காரியம், அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் உமது ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உமது காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றிவிடும். கவனிங்க, இங்க சொல்றாரு, ஏன் பயப்பட வேண்டாம்னா, நீங்கள் நானும் தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு மாத்திரம் கை தூக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இன்னும் உங்க ரட்சிப்புல தகராறு இருக்குது. யாராவது உங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டதான் சொல்லுவீங்க. ஸோ யாரோ உங்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா கேட்டதான் சொல்லுவீங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க உறுதியாக சொல்ல முடியாது, என்ன பண்ணுவீங்க? ரோமர் 10:9. யாராவது உங்களை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா தைரியமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கவனிங்க,
இந்த வருஷம் முழுவதும் தேவன் உங்களுக்கு கேடகமாய் இருக்க வேண்டுமானால் உங்க ரட்சிப்பில் நீங்கள் பூர்ணமாய் மாற வேண்டும். ஆமா சொல்லுங்க. அப்ப ரட்சிப்புனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே சொல்லுமா, படிமா. நீதி உண்டாக இல்ல, அந்த வசனத்தை மேல் வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்கிறாயா? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்தான் என்னுடைய குல தெய்வம், அவர்தான் எனக்குள்ளே இருக்கிறார், அதை நீ விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, படிங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப நீங்க இது ரெண்டுத்தையும் நீ நம்புறீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி அவர்கிட்ட காட்டுங்க விசுவாசம். அப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம். கவனிங்க, இதுதான் பிரிகேஜ். ஆனா நீங்க PhD முடிக்கணும்னா இந்த ரட்சிப்பு நீங்க என்ன பண்ணணும்? பூரணப்படணும். ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை இன்னும் பூரணத்துக்குள்ள வர வேண்டும். அவர் உங்களுக்கு இந்த வருஷம் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்க வேண்டுமானால் இல்லையா, அந்த ரட்சிப்பு உனக்கு கேடகமா இருக்கும். ஆமென். நம்ம ரட்சிப்பு ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வறுமைகள் வரும் இல்லையா? என்ன வந்தாலும் சரி, தேவன் உங்களை ரட்சித்த அந்த கிருபையை நீங்கள் விடவே கூடாது. அப்போதான் அவர் உனக்கு கேடகமாக இருப்பார். அவருடைய காருண்யம் உன்னை இந்த வருஷம் பெரியவனாக மாற்றிவிடும். ஹல்லேலூயா, ஆமென். அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்துக்குள்ள போகக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகப்பரமாய் நடக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து போல மாறி இருக்க வேண்டும், மாற வேண்டும். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆமென். உங்க ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். சொல்லுது, முடிவு பரியந்தும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ நேற்று வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீ ரட்சிக்கப்பட சொல்ல முடியாது. அதான் ஆரம்பம். ஆனா முடிவு பரியந்தமும், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் ஒரு ஊழியக்கார அம்மா சர்ச்சை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. சாப்பிடும்போது பல காரியம் பேசி கொண்டிருந்தோம். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், இவருக்கு தான் சுகரு, இவருக்கு தான் சில கம்ப்ளைண்ட் இருக்கு, இவருக்காக தான் டெய்லி இந்த காய்கறிலாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், என்னையும் அதே சாப்பிடுன்னு சொல்றாரு, எனக்கு பிடிக்க மாட்டுது, நான் கறி துண்ணா என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாருன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் அன்னைக்கு கல்யாணத்தில் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் இல்லையா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உனக்கு அடங்கி நடப்பேன்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்க சிஸ்டர். ஹலோ, ஆமா இல்லையா? துன்பத்திலும் அப்புறம் துன்பத்துக்கு மட்டும் உனக்கு இன்பம் இல்லை. அப்ப என்னன்னா ரட்சிப்பு கூட அப்படிதான். நம்ம இயேசுவோட கூட அன்னைக்கு ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, ஆமா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் இல்லையா நீங்க என் கூட இருக்கணும், நானும் கூட இருப்பேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு நடுவில் தான் நமக்கு இல்லையா இயேசு கிறிஸ்து சீஷர் பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார். அக்கறை என்ன? அக்கறை என்ன? அவங்க சொன்னது இந்த கலந்து அக்கறை போறது. நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? அக்கறை என்றால் என்ன? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அப்ப நம்முடைய அக்கறை என்ன? அக்கறை அக்கறை வர அக்கறை வர என்ன சிஸ்டர்? ஆமா, அக்கறை என்றால் பெரிய ரா போடுவாங்க, இது சின்ன ரா. அக்கறை, அக்கறைனா அந்த கரை. கவனிங்க, நம்ம இந்த உலகத்தை விட்டு இல்லையா, ஒருத்தர் சொன்னாரு, பையூர் பொய்யூர் மெய்யூர். அம்மா வயிற்றில் இருக்கிறது பையூர், 10 மாசம். அப்புறம் இந்த பொய்யூர்ல வாங்க, இது என்ன ஒரு பொய்யூர்?
இது 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 பொய்யூர், இது பொய்யூர். நம்ம போற இடம் தான் மெய்யூர். புரிஞ்சுட்டா? பையூர்ல 10 மாசம் இருந்தோம். இந்த மெய்யூர்ல ஐயா தேவன் நியமித்த நாள் வரைக்கும் வாழ்வோம். ஆனா இது நமக்கு நிரந்தரம் இல்லை. நமக்கு போய் சேர போறது தான் மெய்யூர். அக்கறை கவனிங்க, அக்கறைக்கு போறதுக்குள்ளவே என்னாச்சு? பெருங்காற்று, பெருவெள்ளம் இல்லையா, காற்று மோதுது இல்லையா. ஆண்டவரே நாங்கெல்லாம் மடிந்து போக போறோமே, உனக்கு அக்கறை இல்லையான்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பம் வரும். சொன்னார் இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கு, ஆனாலும் நம்ம திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது, உலகத்தின் காரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு சொன்னாரு, தைரியமா இருங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அக்கறைக்கு போகிறோம், போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நீங்க அக்கறைக்கு போக கூடாது. இந்த சத்துருவாகி பிசாசு உங்களை பல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணி இல்லையா, பெருங்காற்று, பெருவெள்ளம், காற்று மோத வைக்கும். ஆனா ஸ்தோத்திரம் இல்லையா, இயேசு நம்முடைய படைகளில் இருக்கிறார். இந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் தேவன் கொடுத்த இந்த மகத்தான ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடவே கூடாது. ஆமென். இந்த ரட்சிப்பை இழப்பதற்காக தான் சத்துரு உலகத்தை கொண்டாந்து காட்டுவான். மாம்ச இயேசு காட்டினானா? பிசாசு இயேசுவை சோதித்தான். எப்படி? முதலாவது வந்தான், இயேசு பசியா இருக்கிறார் அறிஞ்சி, இயேசுவே நீ மெய்யான தெய்வமாக இருந்தால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும் சொன்னார். இயேசு சொன்னாரு, அப்பாலே இப்ப சாத்தானே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்று எழுதியிருக்க. அப்புறம் அவரை கொண்டு போய் கோயில் உச்சி நிறுத்திட்டு, இயேசுவே உம்முடைய வசனம் தான் சொல்லுகிறது, நீ குதியும் உன்னை தூதர்கள் தாங்குவாங்கன்னு சொல்லி உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. 3வது சோதனை தான் ஒரு பெரிய சோதனை. கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற பெரிய மலை நிறுத்திட்டான். உலகத்தில் பெரிய மலை எது தெரியுமா? நம்ம இமயமலை தான். அப்போ பிசாசு இயேசு இமயமலை கொண்டு வந்திருக்கிறான். எப்படிப்பா சொல்றீங்க? அதான் பயிர் சொல்லுது, உலகத்தில் உயர்ந்த மலை இமயமலை, எவரெஸ்ட் சிகரம் தான் பெரிய சிகரம். உலகத்தை காட்டும் ரவுண்ட் அடியா பாரு ஆண்டவரே, இந்த முழு உலகமும் என் கண்ட்ரோல் தான் இருக்கிறது. ஆமென். ஆகையால இந்த உலகத்தின் செல்வம், ஆசா பாசம், நன்மை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுறேன், என் காலில் விழுந்துருன்னு கேட்கிறான். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசு காட்டி கொண்டிருக்கிறான். கவனிங்க, இந்த உலகத்தை காட்டுறான் இல்லையா, செல்வ செழிப்பை காட்டுகிறான் இல்லையா, பாவங்களை காட்டுகிறான், இச்சைகளை காட்டுகிறான் இல்லையா. நீ எப்படியாவது அவன் காலில் விழுந்துடணும். அவன் நோக்கம் அதுதான், ஒரு ரட்சிப்பை நீ எழுந்துடணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் இயேசுவை நீங்கள் பாவம் செய்தாவே நீங்க இயேசுவை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அவர் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரட்சிப்பின் கேடகமாய் இருக்க வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் ரட்சிப்பில் உறுதியா இருந்தீங்கன்னா இல்லையா, என்ன வந்தாலும் சரி அது உங்களை சேதப்படுத்தாது. எதுவும் நம்புறீங்க? இந்த வருஷம் இல்லையா, அந்த ரட்சிப்பின் கேடகத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில அணிந்திருக்கும் போது, அல்லது இந்த ரட்சிப்பில் நீங்கள் உறுதியா இருக்கும் போது இல்லையா, என்ன வந்தா உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ, சுனாமியோ இல்லையா, என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகமாக இருந்து உன்னை காத்துக்கொள்வார். கைதட்டுக்கு பார்க்க. அப்ப நீங்க அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக நம்ம பார்ப்போம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. கவனிங்க, இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கன் எய்கிற எல்லா விதமான அக்கினி அஸ்திரங்கள். இந்த வருஷமும் பொல்லாங்கனாகிய பிசாசு உங்க மேல அக்கினி அஸ்திரங்கள் வீசுவதற்கு அவன் எத்தனம் பண்ணியிருக்கிறான், பிளான் பண்ணியிருக்கிறான். அப்படியா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கவனிங்க, அவங்க மேல அக்கினி அஸ்திரங்கள் வீச அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா பொல்லாங்கன் அவன் வேலை என்ன? நீங்கள் நானும் அந்த விசுவாசத்தை விலகிவிட வேண்டும், அந்த ரட்சிப்பை விட்டு விலகிவிட வேண்டும். அவன் நோக்கமே அதுதான்.
அதனால இந்த வருஷமும் சத்துருவாகி பிசாசு உங்க மேலே தன்னுடைய அக்கினி அம்புகளை வீசுவதற்கு அவனும் ஆயத்தமாயிருக்கிறான். அதான் ஆரம்பத்தில் ஆண்டு சொல்றாரு, என்ன பண்ணு, விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை நீ பற்றிக்கொள். ஆமென். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. ஆமா சொல்லுங்க. மாத்திரமல்ல இல்லையா, 6 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டு, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுவார், பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் இந்த வருஷம் பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாய் அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை நீங்கள் என்ன பண்ணும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஆமென். ஒரு முறை பேதுரு கடல் மேல் நடக்கிறார். இயேசு நடந்து வந்தார். அதை பார்த்த பேதுருக்கும் ஆசை வந்து, ஆண்டவரே நானும் நீரையானால் நானும் கடல் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். இயேசு வா என்று சொல்லிவிட்டார். பேதுரு கடல் மேல் நடக்கிறார். இது மாதிரி கடல் மேல் நடக்கிறார் அவரு. கவனிங்க, நடந்து போகும்போதே திடீர் சுற்றிலும் இப்படி திரும்பி பார்க்கும்போது காற்று கடல் பொங்குது. ஓ அவிசுவாசம் டமாக்கு உள்ள போயிட்டார். இதே மாதிரி தான் நீங்க இந்த வருஷம் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் நடக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க நடக்க ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. நடங்க, விசுவாசம் நடங்க. ஆனா பிரச்சனையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, இயேசுவையே பார்த்து கொண்டிரு. ஆமா சொல்லுங்க. ஆமென். டபாக்குன்னு உள்ள போயிட்டான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும். மறுபடியும் இயேசு அவன் கையை தூக்கி பிடித்து ஹல்லேலூயா மறுபடியும் பின்னாலேயே கடமை நடந்து வருகிறான். இந்த வருஷம் கூட உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசுவாச நடை நடக்க வேண்டும். கவனிங்க, நடக்கும் போது இல்லையா, சமயங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த காற்றை பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து உங்க விசுவாசம் என்ன பண்ண, கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ள ஆகி இல்லையா, நீ மூழ்கிற சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தை தூக்கி பிடிச்சிங்க. உங்க கையை தூக்கி பிடிங்க, அவர் உங்க கரத்தை பிடித்துக் கொள்வார். புரிஞ்சுதா இல்லையா? ஆமென். எல்லாரும் இல்லையா 100% விசுவாசம் நீங்க நடப்பீங்க சொல்லவே முடியாது. ஆனா விசுவாசம் நடக்கணும். தேவன் ஒரு இருக்காப்பா இல்லையா, அவர் பார்த்துக் கொள்வார் இல்லையா, என்னை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சோத்திரம், ரைட், விசுவாசம் நடப்போம், நடங்க, விசுவாசம் நடக்க ஆரம்பிங்க. சில சமயம் இந்த விசுவாசத்தில் நீங்க செயல்பட முடியாம சில சமயம் உங்கள் பிரச்சனை பார்த்து, காற்றை பார்த்து மூழ்க வேண்டிய சூழ்நிலை வரும்போதெல்லாம், ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா, மறுபடியும் என்ன பண்ணுங்க, விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரித்திரத்திலே 2 பேர் தான் கடமை நடந்திருக்கிறாங்க. 1 ஆண்டவர் இயேசு, 2 பேதுரு. ஆமென். உங்களாலையும் கடமை நடக்க முடியும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமாகவே செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமா. அதனால இந்த வருஷம் உங்க விசுவாசத்தில் சில பிரச்சனை வரும், சோதனைகள் வரும் இல்லையா, நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிடும் அளவுக்கு கூட ஒரு போராட்டம் உங்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சாலும் இயேசு நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் தான் சொன்ன, பயப்படாதே நான் கூட இருப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே பயப்படாதே, அவர் நடுவில் இருக்கிறான்னு சொன்னீங்க. ஆண்டவரே எசப்பா எனக்கு உதவி செய்ய சொல்லி நீங்கள் கரத்தை உயர்த்தி பிடிங்கள், கரத்தை பார்த்துக் கொள்வார். ஆமா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம் நமக்கு. விசுவாசம் அவசியம், ஞானமும் இருக்க வேண்டும். கடந்த மாதம் நம்ம சபையை சேர்ந்து ஒரு அம்மா இறந்துட்டாங்க. நல்ல ஒரு சகோதரி, நல்ல விசுவாசமுள்ள தாய், மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்கள், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க விசுவாசத்தின் அடிப்படையிலையா தெரியல, எப்படியோ அவங்க சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பல பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் விசுவாசத்தில் அவங்க மாத்திரை சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா. தேவன் சொல்லாத வரைக்கும் எதையும் செய்யாதீங்க. தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிற வரைக்கும் இல்லையா, நீங்கள் செய்கிற காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இல்லையா, அவங்க திடீர்னு மாத்திரை விட்டாங்க. 6 மாசத்துல அவங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவங்க இறந்தே போயிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, விசுவாசம் நல்லது.
உங்க விசுவாசத்துக்காக நான் ஆண்டவருக்கு கையெடுத்து கும்பிடுறேன், நல்லது தப்பு இல்லை. ஆனா உங்க விசுவாசம் பலப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசம் பலப்படலையா, அது பலப்படுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க இல்லையா, உபவாசம் பண்ணுங்க இல்லையா, உங்க பலவீனத்துக்கு ஏற்ற டாக்டர்கள் கொடுக்கிற மாத்திரை வந்து சாப்பிடுங்க. கவனிங்க, ஒன்று மட்டும் நான் சொல்றேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல. மாத்திரை நமக்கு சுகம் கொடுப்பது அல்ல. ஆமென். சில பேருக்கு மாத்திரை செயல்பட தெரியுமா, ஊசி செயல்பட தெரியுமா? மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரை உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் அது தெய்வத்தினுடைய கிருபை அவசியம். ஆமென் சொல்லுங்க. இது ரத்தமா மாத்துங்க ஆண்டவரே, என் விசுவாசம் இன்னும் பலப்படுத்துங்க, இந்த பலவீனம் வியாதியை நீ சுகமாக்குங்க சொல்லி சோமன்ட்டு செயல்படுங்க, விசுவாசத்துல செயல்படுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இந்த வருஷம் ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து, உங்க நம்பிக்கையை பார்த்து நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கேடகமாய் இருந்து உங்களுக்கு கிருபையாய் நடத்துவார். இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, ஆண்டவர் பார்த்து உன்னை பார்த்து பயப்படாதே. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவர்தான் சொல்றாரு, பயப்படா. கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நிமிர்ந்து உட்காருங்க. இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்படாதுன்னா, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை, கவனிங்க, இந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு திருப்புதல், விடுதலை செய்தல், கிரயத்துக்கு வாங்குதல் என்று பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, நமது பேரிலே இருக்கிற சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் வல்லமிலிருந்து, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து, உலகத்தின் மயக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்தல். மூன்றாவது, கவனிங்க, ஸ்தோத்திரம், மரணத்தின் வல்லமில் இருந்தும் நம்மை விடுவி. மூன்று காரியம் சொல்றார். ஒன்று, சாபத்தின் வல்லமிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், அதான் மீட்பு. இரண்டாவது, பாவத்தில் இருந்து தெய்வம் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மூன்றாவது, மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆமீன் சொல்லுங்க. ஒரு நகை அடமானம் வைக்கிறோம், என்ன பண்றோம், மறுபடியும் காசு கட்டி அதை மீட்கிறோமா இல்லையா? காசு கட்டி, இப்போ கவனிங்க, அடமானம் வச்ச பிறகு அந்த நகை அந்த சேட்டுக்கு சொந்தம், மறுபடியும் அதை மீட்டு எடுத்தினா அது உனக்கு சொந்தம். ஆமீன் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, ஆதாம் பாவம் செய்து நம்மை சாத்தான்கிட்ட என்ன பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு தன் ரத்தத்தை சிந்தி உங்களை மறுபடியும் என்ன பண்ண, கிரயமாய் உங்களை எடுத்துக்கொண்டார். அதுதான் 1 கொரிந்தியர் 6 சொல்றாரு, நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். நீங்க யாரு? உங்க இஷ்டப்படி நீங்க நடக்க முடியாது. உங்களை ஆண்டவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். 6, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாத்தானுடைய பிடியில் இருந்து, இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருந்து, மரணத்தின் வல்லமில் இருந்து இயேசப்பா உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமா, அதுதான் இது என் சரீரம், நான் குடிப்பேன், என் பணம் இல்லையா, நான் எப்படியோ நடப்புன்னு சொல்ல முடியாது. உங்களை ஆண்டவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் நீங்க அவரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த வேண்டும். அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தி விடக்கூடாது. இந்த வருஷம்
ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், உன்னை உன்மேல் பற்றாது. நம்புறீங்க? கவனிங்க, தேவனுடைய மீட்புக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் ஏன் இஷ்டம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். புரிஞ்சிட்டீங்களா? அப்போதான் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். நீங்க இந்த வருஷம் இல்லையா தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உங்களோட கூட இருப்பார். இந்த வருஷம் தண்ணீர்கள் வரும், வெள்ளங்கள் வரும். நான் பாஸ்டர் நீங்களே பயமுறுத்துறீங்களா பாஸ்டர்? ஆண்டவர் முன்னாடியே ஒரு காரியம் சொல்றாருன்னா பின்னாடி வர போற ஒரு காரியத்துக்கு தான் அவர் முன்னாடியே இதெல்லாம் நம்ம என்ன பண்ற ரெடி பண்றாரு. வரும், தண்ணீர்கள் வரும். அப்புறம் தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியிலே நீ நடந்தாலும் வேகாதிருப்பாய், வேக மாட்டேன். அக்கினி ஜுவாலை உன்னை உன் பேரில் பற்றாது. ஏன்? நீ தேவனால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷன். நீங்கள் தேவனுடைய மீட்பை உதாசீனம் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, வெள்ளமா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, அல்லது நெருப்பா இருந்தாலும் சரி, உங்களை பற்றி கொள்ளும். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பாபத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, மரணத்தின் வல்லமில் இருந்து, சாத்தானுடைய பிடியில் இருந்து இல்லையா, உலகத்தின் மயக்கத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? உங்களை மீட்டு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். ஆக நீங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள போக கூடாது. பிசாசு காட்டுகிற அந்த மயக்கத்தில் நீங்க மயங்கி விட கூடாது. பிசாசு இந்த வருஷம் சொன்னியா, வாலிபர்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். வாலிபர்களே, நீங்கள் உங்களையும் என்னையும் இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் உங்களை கிரயமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதை விட்டு நீங்கள் தேவனை துக்கப்படுத்தும்படியாய் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசு இடம் கொடுத்தால் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆமா, தேவனுடைய மீட்பினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அப்புறம் ஐயோ, நான் போதகத்தை வெறுத்தேனே, என் போதகர் சொல்லி நான் கேளாமல் போனேனே, சபைக்கும் சங்கத்துக்கும் தூரமானேன் என்று நீ புலம்புவாய். உன் சரீரமும் உன் மாம்சமும் உருவழியும் போது என்ன பண்ணுவ? ஐயோ, உனக்கு இப்பெல்லாம் தெரியாதுமா. கவனிங்க, ஆண்டவர் எல்லாமே சொல்லி வைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் வாசிமா. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் மேல. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே, இப்போ எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. விபச்சார ஸ்திரீக்கு, தேன் ஒழுகு பேசுகிறாளே அந்த விபச்சார ஸ்திரீக்கு, எல்லாவற்றையும் செய்துட்டு ஐயா நான் ஒரு பாவம் செய்யலேன்னு சொல்றாளே அப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரீக்கு உன்னை என்ன பண்ணு? காத்துக்கோ. சகோதரா, சகோதரியே, காத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் விட்டு விடுகிற அளவுக்கு பிசாசான் உங்க மேல இச்சைகளின் ஆவிகை இல்லையா, பாவத்தின் வல்லமையை இல்லையா உங்க மேல அவன் கட்டறுத்து விடுவான். நீங்க தான் அந்த ரட்சிப்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
வாலிப பிள்ளைகள் கவனமா வாசிமா. அவளுடைய வீட்டின் வாசலை அவள் வீட்டின் வாசலை கிட்டி சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அவளுக்கு அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியாவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும். இப்ப நம்ம பணம் எங்க போய் சேருது? டாஸ்மாகில் போய் சேர்ந்து போகுது. டாஸ்மாகில் சேர்ந்த போது அவன் காரியத்தை போய் சேர்ந்துருது இல்லையா? நீ சம்பாதனைக்கு நீ எங்கே இருக்கலாம். நீங்க யாரும் அப்படி செய்தில்லை, சொல்றேன் பேச்சு. செஞ்சா உனக்கு தோத்தம் தான் சொல்றது பைபிள். அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். அது பாம்பை போல தீண்டும், விரியனை போல நம்ம கடிக்கும். ஆமா, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஏன் நாங்க இவ்வளவு தண்ணி இருமையா இருந்தாலும் ஏன் பேசுறோம்? நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் நெஞ்சில் நினைவுண்டு. நீ நல்லா இருக்கணும். ஆமா, அதுதான் அவ்வளவு பேசுறோம். ஐயோ கடிந்து கொள்ளுதலை, போதகத்தை நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் கடிந்து கொள்றேன் இல்லையா? அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அங்க போகாத, அதை விட்டுடு, இதை விட்டுடு சொல்றியா? அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கசப்பு. இவனுக்கு என்ன தெரியும்பா? கிழவன் அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லி, பாஸ்டர் ரொம்ப இளமையா இருக்கீங்க. தோத்திரமா? தோத்திரம். நீ ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க பாஸ். அப்போ நான் 62 20 42 வயசு ஆகுது. சரி, ஏன்னா முடிவிலே அது உன்னை என்ன பண்ணும்? போதகத்தை வெறுத்து கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை, ஊழியக்கார வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாயோ சொல்றாரு, முடிவிலே அது விளங்கும். ஏமா வாசிமா. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களை என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உன் மாம்சமும் உன் சரீரம் அடியும் போதுதான் ஐயோ. இந்த பன்றி பார்த்தீங்கன்னா, பண்ணி அது எப்போ திரும்ப மேலே பார்க்குமா? அதை பிடிச்சு 2 காலை கட்டி உள்ள ஒரு கொம்பை விட்டு டீம் வர பார்த்தீங்களா? அப்போதான் ஐயோ, நட்சத்திரங்கள், வானம், பூமி, ஓ இயேசு, இது மாதிரிலாம் எப்போ நமக்கு புத்தி வருதுன்னா, 2 கையை காலையும் கட்டிட்டு குறுக்க ஒரு கொம்பை விட்டு இல்லையா, காலை அப்படி தூக்கி கட்டி, இந்த காலை அப்படி தூக்கி கட்டி இல்லையா, ஊசி குத்தி, இந்த ஊசி குத்தி அப்படி பத்தும்போது போதகத்தை வெறுத்து கடிந்து கொள்ளுதலே. போகாதே என் கனவா, பொல்லாத சொப்புன்னு நான் கண்டேன்னு சொன்னாரே எங்க பாஸ்டர். அங்க போகாதே, அவன் வீட்டை கிட்டி சேராதே இல்லையா, லெட்டர் கொடுக்காத, இதுல பார்க்காத, அதுல பார்க்காத சொன்னாரே. போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். நானும் பொல்லாத சொப்பனம் தான் கண்டேன் உங்களை பற்றி குறித்து. அதுதான் முன்னாடி சொல்றாரு, போகாதே, செய்யாதே, கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கோ. சில பேருக்கு பாருங்க அப்படியே அழகா, பயப்படாதே, திகையாதே, நீ செய்வதை செய்வதை சீக்கிரமாய் செய்துவிடு, செய்வதை செய் இல்லையா, அதெல்லாம் பாவமே இல்லை இல்லையா. ஆமா, இந்த போன வருஷம் 1 மக் அடிச்சியா, இந்த வருஷம் 2 மக் அடி, தப்பே கிடையாது. அப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஏய், குடிக்காதே, பொய் சொல்லாத, பீடி பிடிக்காத, சிகரெட் பிடிக்காத, ஆன்ஸ் போடாத, விபச்சாரி வீட்டுக்கு போகாத, வேசனம் பண்ணாத, லவ் பண்ணாத,
அதெல்லாம் பார்த்தா பாஸ்ட் பிடிக்க, இந்த பாஸ்ட் வேண்டாம் ஆண்டவரே, எங்க பாஸ்டை மாற்றி விடும். அதோ உனக்கு இப்ப தெரியாது, 2 காலை கட்டி தூக்குறான் மேல, அப்போதான் என்ன ஆனந்தம். ஸ்டார்ஸ், சூரியன், சந்திரன், நிலா, இயேசு, பரலோகம், சொப்பனம் எல்லாம். கவனிங்க, இந்த வருஷம் இப்படிப்பட்ட சோதனையும் உனக்கு வரலாம். 2 காலை கட்டி உள்ள கொம்பு விட்டு ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் சொல்றாரு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு பக்கம் சொல்ற, பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன், நான் மீட்டு கொண்டேன் இல்லையா, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் கூட இருப்பேன், ஆறை கடக்கும் போது நான் கூட தான் இருப்பேன், அக்கினி உன்னை சேதப்படுத்தா, நீ அக்கினி சொல்லி நடந்தா வேக மாட்டேன், எல்லாம் சொல்றாரு. ஜாக்கிரதையாவும் இரு. ஏன்னா நான் கொடுத்த அந்த மீட்பை பறிப்பதற்கு சத்துரு என்ன பண்ணுவான், வருவான். அதான் அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள், உன் இது வழியை காவல் பண்ணு. புரியுதா தம்பி, தங்கச்சி? ஸ்தோத்திரம். ஏன்னா கவனிங்க, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒழியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்புக்கு நீங்க பாத்திரமா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இங்கே இன்னொரு ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் குமாரர்களை, உன் குமாரத்திகளை நான் மீட்டெடுப்பேன், அல்ல ரட்சிப்பேன். கவனிங்க, நம்ம சபையில ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாங்க. 2 பேர் ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதான் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பங்களே உண்டாகும் இல்லையா? அவன் ஒரு கோயிலுக்கு போவான், பொண்ணு ஒரு கோயிலுக்கு போவோம், புருஷன் ஒரு கோயிலுக்கு போவாங்க, பொண்டாட்டி ஒரு கோயிலுக்கு போவோம். இதுக்கு என்ன காரணம்? கவனிங்க, ஒன்று அவங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படலை. இப்போ இங்கே சொல்ற ரட்சிப்பு வேற என்னன்னா, அவர் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற மக்களை ரட்சிப்பா. அதான் பயப்படாதே, இந்த வருஷம் நான் உன் குடும்பத்தை எனக்கு கொள்ளை பொருளாக நான் எடுத்துக்கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? கவனிங்க, இந்த வருஷம் கவனிங்க, மீட்பின் வருஷம். என்ன வருஷம்? மீட்பின் வருஷம். ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டு எடுக்க போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்க போகிறார் இல்லையா? உங்களை மீட்டெடுக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை மீட்டெடுக்க போகிறார் இல்லையா? இந்த வருஷம் ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஆமா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவர் இந்த வருஷம் இல்லையா மீட்டு எடுக்க போற ஒரு வருஷமா இருக்க போகிறார். குடும்பங்கள் ரட்சிக்கப்படும் இல்லையா? நீங்கள் இந்த வருஷம் இல்லையா தேவனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் என்ன பண்ண உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, தேவன் வந்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு அவரால் முடியும். ஆனால் அதை விரும்பல. உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் அவர் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டானால் நீங்கள் உங்கள் சிநேகிதரை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். பேர் சொல்றது இல்லையா? அழிந்து போற பொருட்களினாலே உங்கள் சிநேகிதரை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற வருஷமாக இருக்க வேண்டும். யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும். அப்போ யார் நம்ம சந்ததியில எங்க மாட்டி இருக்கு? ஒரு சிறையிருப்பு மாட்டி இருக்கிறது. உன் பிள்ளைகள் பிசாசுடைய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். உன் குடும்பம், உன் கணவன், உன் மனைவி பிசாசுடைய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். உன் சந்ததியிலே உன்னுடைய சொந்தக்காரர்கள்
இல்லையா, இன்னும் உலகத்தில் பிசாசிலே சிக்கி இருக்கிறாங்க. சொல்றாரு, பயப்படாதே, நான் உங்களை மீட்டு எடுத்துடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் காலையோட சொன்ன, ஆண்டவரே என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டீங்கப்பா, என் குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலையா ஆண்டவரே, இயேசுவே 2021 வந்துட்டுனாப்பா. சொல்றார், நான் மீட்டு எடுப்பேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை விட்டுறாதீங்க ஆண்டவரே, இல்லையா, என் சந்ததியை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆமென். எங்க அண்ணன் பிள்ளைகளை விட்டுறாதீங்க ஆண்டவரே, இல்லையா, பேர பிள்ளைகளை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இயேசுவே என் சகோதரிமார்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இயேசுவே அவங்களுடைய பிள்ளைகளை விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவங்களுடைய கணவரை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஏன் ஏன் அவர்கள் தேவனை அறியாமல் மரித்தால் முடிவு நரகம், அதுல மாற்றமே இல்லை. ஆமா சொல்லுங்க. அப்ப நம்ம இந்த வருஷம் மீட்டெடுக்க வேண்டும், செபிக்க வேண்டும். ஆமென். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் நீங்கள் பாரப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, பயப்பட, நான் செய்றேன், நீ செய்வீங்க, ஜெபம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவங்க ரட்சிப்பில பூர்ணப்பட்டாதான் பரலோகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால ஆர்சி போற மக்களா இருக்கலாம், சிஎஸ்சி போற மக்களா இருக்கலாம், அல்லது இல்லையா இன்னும் சத்தியத்தை அறியாத ஃபுல் காஸ்பல் இல்லாத மக்களா இருக்கலாம், அவங்களும் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ரட்சிப்பிலே பூர்ணப்படாதவர்கள் உலகத்தோடு உலகமாக இருப்பார்கள். ஆனா நாங்க என்ன, நாங்க கிறிஸ்தவங்க தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்போ கவனிங்க, உலகம் உள்ள, அதுதான் இயேசு எரேமியால, நீங்கள் உலகத்தின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. 10 எரேமியா 10 சொல்றாரு, நீங்கள் ஒரு நாளும் புறஜாதியாருடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளவே கூடாது. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கவனிங்க, கவனிங்க, இது முக்கியமா சொல்ற, நோட் பண்ணி வச்சுங்க. மறுபடியும் இந்த வருஷம் சொல்றாரு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஆமா, புறஜாதிகள் வானத்திலே உண்டாகிற சில காரியத்தை வச்சு கலங்குகிறார்கள். நீ கலங்காத, புறஜாதி மார்க்கத்தை கத்துக்காத. கவனிங்க, கவனிங்க, நம்ம சபையில் கூட நிறைய சொல்றேன், நீங்க இன்னும் பூரணப்படும் இந்த வருஷம், இல்லையா. ஆமா, கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். புறஜாதி மார்க்கமோ இதுல சொல்றாரு, இல்லையா, அந்நிய தேசத்தின் வஸ்திரங்களையும் தரித்து கொள்ளக்கூடாது. புறஜாதியுடைய மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. போங்க பாஸ்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு மாதிரியா சொல்றாங்க, பட்டிக்காடுன்னு சொல்றாங்க, நாட்டுப்புறம்னு சொல்றாங்க, சொல்லி போறான். அவனை மீட்டு எடுத்தான், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தான், அவனை கொண்டு பலன் சேர்க்க போறான், அவனுக்கு ஆபத்து விபத்து அகால மரணம் வந்தா காப்பாற்ற போறான். ஆமா, புறஜாதி மார்க்கத்தை இந்த வருஷம் விட்டுடு. கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஷெக்கினா அசம்படிக்கு வர, இல்லையா, பிள்ளைகள், இல்லையா, கவனமா கேளுங்க. புறஜாதி மார்க்கத்துக்கு போயிடுச்சுன்னா தேவனுடைய கிருபை விட்டு போயிடும். ஆமா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன அலங்காரம், என்ன அலங்காரம். இங்க முடி வெட்டி, இங்க முடி வெட்டி, இங்க மொட்டை அடிச்சு, அங்க மொட்டை அடிச்சு, கண்ணு சொல்லி எடுத்து, காது சொல்லி எடுத்து, 4 கோட்டிங் 5 கோட்டிங் ஏத்தி, எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு கல்யாணத்தை அன்னைக்கு தான் நீ ஒரு நாள் தானே பாஸ்டர், ஒரு நாள் உன் முகம் அழகா இருந்தா போதுமா? ஒரு நாள் உன் முகம் அழகா இருந்தா போதுமா? டெய்லி முகம் அழகா இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன்? டெய்லி கோட்டிங் போடுவியா? டெய்லி மேக்கப் போடுவியா? அவ்வளவுதான். உன் புருஷன் தரித்திர கோலம் வாங்கி போக வேண்டாம், சம்பாதிக்கிறதுல நீ கோட்டிங் போட்டுனா இல்லையா, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே தான். ஹலோ, உலக புறஜாதி மார்க்கத்தை கத்துக்காத, ஏசப்பா கத்துக்காத, நீ கத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கிறது, இல்லையா. தீமோத்தேயு சொல்லும்போது சொல்றாரு, இல்லையா, தேவனுடைய பிள்ளை பக்திக்குரியவர்கள் எப்படிலாம் வஸ்திரம் தரிக்கணும் போட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எங்க வந்தாலும் இங்க வந்துடுவீங்க பாஸ், நீங்க அதுதானே முக்கியம். இப்ப நீ ஒரு கிறிஸ்தவன்றது எப்படி தெரியும்? தேவ பக்திக்குரிய தகுதியான வஸ்திரம், நாணத்தினாலும், நாணம்னா வெக்கம் இருக்கணும், சிலது வெக்கமே இல்லை. பெண் பிள்ளைகள்லாம் தேவ பக்தி என்ன இருக்கணும்? நாணம், அடக்கம் இருக்கா? வாசிமா. நாணத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தெளிந்த புத்தி இருக்கணும் உனக்கு.
தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எதெல்லாம் நீ உன்னை அலங்கரிச்சிக்கணும்? லகங்கா, டகங்கா, இல்லையா, கன்னிகா, கனகா ஒண்ணு வேணும் நமக்கு. அதெல்லாம் இதே செப்பனியா தான் சொல்றாரு, அந்நிய தேசத்தின் வஸ்திரங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளக்கூடாது. எடுத்து வாசிங்க டக்குன்னு. செப்பனியா நான் வாசிச்சேன், அந்நிய தேசத்து வஸ்திரங்களை. செப்பனியா டக்குன்னு 2:1 பாருங்க. 1:8. எஸ், கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே கர்த்தர் ஒரு யாகம் வச்சிருக்கிறாரு, அதான் அவருடைய வருகையின் காலங்கள். எஸ், கர்த்தருடைய யாகத்தின் நாளில் நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். கவனிங்க, இன்னைக்கு 2 சொல்றார் ஆண்டவர், மறுதேசத்து வஸ்திரத்தை யார் அணிஞ்சாலும் சரி தேவன் தண்டிப்பார், தேவன் தண்டிப்பார். அப்போ தேவ பக்திக்குரிய தகுதியான வஸ்திரங்களாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நேற்றுக்கு ஒரு சபையினுடைய ஆராதனை பார்த்து கொண்டிருந்தேன், நம்ம செங்கல்பட்டில் தான். எல்லாருமே வெள்ளையா, உண்மை ஒரு பரலோகத்தின் காட்சி நான் பார்த்தேன். எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இல்லையா இல்லையா தேவ பக்திக்குரிய வஸ்திரங்கள் தரித்து. கவனிங்க, அவங்களுக்கு ஆசிரியர்கள் புது வருஷம் புது படை கட்டி போனோம், பட்டு படை கட்டி போனோம், அப்படி கட்டி போனோம், நான் வாங்குத அப்படி சீன் காட்டணும். ஸோ நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அப்போ நீங்கள் உணர்ந்து சீன் காட்டினீங்க பாஸ்டர். ஒரு ஆள் தொந்தரவு பண்ண, பாஸ்டர் கோட்டை போடுங்க, பாஸ்டர் ஒரு நாளாவது நீங்கள் கோட்டை போடுங்க, இல்லையா ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு, இல்லையா தொந்தரவின் பேரில் தான் 2019 எடுத்த அந்த கோட் ஷூட்டை நீ போட்டேன். நான் அதுக்குன்னு எடுக்கல. 2019 இல்லையா, ரைட், ஒரு நாள் மக்கள் விரும்புகிறாங்களே, அப்போ மக்கள் என்ன விரும்ப செஞ்சிருவீங்களா? அம்மா கையெழுத்து கும்பிட்றோம்ப்பா உங்களை. நல்லதை யோசிங்க, நல்லதை சிந்திங்க. ஆமாம், அல்லேலூயா. எனக்கும் கஷ்டமாக இருந்த தூக்கி கைட்டு அந்த கோட்டை ஒரே வெக்க. அன்றைக்கி பார்த்து இயேசு ஒர்க் பண்ண போயிடுச்சு. அப்போ தேவசத்து தானே, எப்பா நீ வானப்பா போடாத அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இல்லையா, அவர் நல்லா இருக்க தான் விரும்புகிறார் இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பக்திக்குரிய காரியமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஏன் நான் இந்த பக்கம் வஸ்திரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசல, உங்களுக்கு ஏன் பேசுறேன்னா, இதுங்க ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை மாட்டி வந்து நின்று அவ்வளோ தோத்திரம். அது அரை கையோ முழு கையோ முக்கா கையோ இல்லையா தோத்திரம், அதுக்கு மேலே அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஆனால் இங்கே தான் போராட்டம் வருது. மாற்றிக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிறாரு இல்லையா, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு எடுக்கிற வருஷம், உங்களை பிளஸ் பண்ணுற வருஷம், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற வருஷம் இல்லையா. உலகம் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது, உலகத்தின் பிரகமாக போகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வரும்போது எல்லாரும் இந்த கோயில் எல்லாரும் ஒயிட் இருந்தால் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு அப்படி செஞ்சு பார்க்கலாமா? எல்லாரும் இல்லையா, சுடிதார் போகிற ஆள் ஒயிட் சுடிதார் போட்டுனுவா, புடவை கட்டுற ஆள் ஒயிட் புடவை கட்டுனுவா. ஆமாம், நைட்டு போட்டு ஒரு ஆள் ஒயிட் நைட்டு போட்டுனுவா. இருக்காமா? இருந்தா போட்டு சுத்தம் இந்த மாலு. இப்போ இது போட்டு கடைக்கு போகுது மார்க்கெட்டு நைட்டு. வாட் யூ மீன் நைட்டி? நைட்டில் போடுறதா நைட்டி, பகல்ல அது இருக்கக்கூடாது. ஆமாம், இது நைட்டி போட்டுன்னு கடைக்கு போவோம், நைட்டி போட்டுன்னு மார்க்கெட்டு போவோம், நைட்டி போட்டுன்னு. ஏமா அன்றைக்கி ஒரு அம்மா பாரு நைட் போட்டு வண்டி கர்த்தர் அறியல, அவங்க கர்த்தர் அறியல, அவங்க இதெல்லாம் ஒரு பெருசாக நினைக்கல. ஆனால் கர்த்தர் இதெல்லாம் கவனமாக பார்க்குறாரு. ஏன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைய கொடுத்தாரு? அவன் உருவாக்கின இலை ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணும், காஞ்சிடும். அப்போ மானத்தை குறித்து அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இல்லையா, நம்முடைய சரீரங்களை குறித்து இல்லையா, அல்லது நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்ம தேவ பக்திக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுக்கு அதிக அக்கறை உண்டு. ஆமா சொல்லுங்க. அதுதான் ஓபாமா சொல்றாரு, ஆண்களுடைய பெண்கள் தரிக்கக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் தரிக்கக்கூடாது. என்னம்மா
நம்ம புள்ள பேண்ட் ஷர்ட் பண்ணு வருது, கொஞ்சம் கல்யாணி கைட்டு ஊத்து பார்த்தா ஓ பொண்ணாமா அது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் மாறுங்க. நீங்க தேவ பக்திக்குரிய பிள்ளைகள். நீங்க இவ்வுலகத்து ஆள் அல்ல, அந்த உலகத்தின் ஆட்கள். ஆமென். ஆமா, உங்க வஸ்திரம் கூட உங்களுடைய தேவ பக்தியை அலட்சியம் பண்ணிட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எங்களை பட்டிக்காட்டா இருக்கு சொல்றீங்களா பாஸ்டர், நாட்டுப்புறமா இருக்கு சொல்றீங்களா பாஸ்டர்? ஆமா, உங்களை மீட்டு கொண்டு சொல்றாரு, உனக்கு கைது வாங்கன்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கணும். யார் கேட்டாலும் இல்லைம்மா நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அதில் எனக்கு இஷ்டம் இல்லை இல்லையா. எங்கள் ஆண்டு சொல்கிறாரு இல்லையா, அந்நிய தேச உடைய தரிக்காத, ஆண்கள் உடைய தரிக்காத, பெண்கள் உடைய தரிக்காத. ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டு சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. முன்னாடி ஸ்டைலாக இருக்கணும், இந்த வாலிபத்தில் நீ இல்லாமல் அனுபவிக்காமல் பரவாயில்ல தோத்துறோம். அப்படி பேச உனக்கு வாய் வரணும். அம்மா மம்மி என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணிட்டா, உன்னை நாட்டு பொறுத்தன்னு சொல்லிட்டா, உன்னை வந்து இவன் சொல்லிட்டா சொல்லி போறா. அப்படி அழகிற போகும்போது பலாரும் விளாடுவோம்னா உன்னை மீட்டு கொண்ட தெய்வத்துக்கு மதிப்பு கொடுடி. அவர் உன்னை சந்தோஷம் பண்ணும், வேற எவன் உன்னை மேல சந்தோஷப்பட்டு பிரயோஜனம். ஆமா ஆமா. அதனால சொல்றாரு மூணாவதுல, உன் ரட்சிப்புல உன்னுடைய எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியும் தெரியல. இந்த ரட்சிப்பு என்பது உன் குடும்பத்தை ரட்சிக்க ஆண்டு காத்து. கவனிங்க, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானாலும் உங்க ரட்சிப்பு பூர்ணமா இருக்க வேண்டும். ஆமா, சில பேர் ரட்சிப்பு பூர்ணமாக தான் குடும்பம் ரட்சிக்கப்படலாம். கோயில் போற அவளே அப்படி இருக்கிறா, கோயில் போற அவளே இப்படி இருக்கிறா, கோயில் போற அவளே இப்படி இருக்கிறா, கோயில் போற அவளே அப்படி இருக்கா சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ஆமா, உங்க ரட்சிப்பு பலப்படணும், பூர்ணப்படணும். ஆமென். பாருங்க, உங்க முழு குடும்பத்தை ரட்சிப்பார். உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்க பகுதி மக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. உங்கள் தேசத்தை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் இல்லையா, நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படும். ஆமா, அன்னைக்கே காந்தி சொன்னார், கிறிஸ்தவனா இருந்திருந்தா நீ பூமிக்கு உப்பா இருக்கிறப்பா, நீ பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா இல்லையா, நீங்க அப்படி உண்மையா இருங்க, அப்படி வாழுங்க. பாருங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து இல்லையா அவங்க போதனையின்றி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அதனால ஒரு வாரம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டும்படியாக இல்லையா, அடுத்த மாசம் வரும்போது 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுங்க, வெண் வஸ்திரம் தரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஐயா ஓசன்னா என்று சொல்லி வாருங்கள். என்னப்பா இந்த மக்கள் டிஃப்ரெண்டாக போகிறாங்க இல்லையா? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வருஷம் அவங்களை ஆண்டு மீட்டெடுக்கிற வருஷமா இருக்கிறது. ஆகையால் எல்லாரும் வெண் வஸ்திரம் தரித்து குருத்தோலை பிடித்து கொண்டு இல்லையா அது இப்போ பிராக்டிஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, புரிஞ்சுட்டா இதுதான். அப்போ அது நிமித்தம் ஆண்டு என்ன பண்ணுவாரு, உங்க குடும்பத்தை மீட்டெடுப்பார். ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. 4 ஒயிட் ட்ரெஸ் இருந்தால் போதும், 4 வாரம் கட்டி வந்துடலாம். இதெல்லாம் வீட்டில் வச்சு அடி. நான் சொன்னேன், ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு, அவங்க 24 ஹவர்ஸும் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. வீட்லேயும் ஒயிட்டில் தான் இருப்பாங்க, படுக்கும் போதும் ஒயிட்டில் தான் படுப்பாங்க, ஏந்துக்கும் போதும் ஒயிட்டில் தான் ஏந்துப்பாங்க இல்லையா. அந்த வஸ்திரத்தை கழிட்டு போட்டு மறுபடியும் அந்த ஒயிட் வஸ்திரத்தை தட்டி கொள்ளுவாங்க. ஆமா ஆமா ஆமா. பாஸ்டர் அப்போ சொன்னீங்க ஏதோ ஒன்றா கட்டினு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஏன் பாஸ்டர்? ஆமாம், இப்போ நீ வளர்ந்து இப்போ எஸ்எஸ்எஸ் வந்துட்டல, அப்போ நீ பிரிக்கே இருக்கும்போது ஏமா ஏதோ ஒன்றா கட்டணுமான்னு சொன்னோம். இப்போது உங்களை பூர்ணப்படுத்தி கொண்டு போகிறோம் இல்லையா, 2025 வந்துட்டோம் இல்லையா, என்ன பண்ணோம்? என் மணவாளன் எப்படி விரும்புகிறாரோ, ஆமென், என் மணவாளன் எப்படி என்னை விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்துக்கேற்றபடியே நான் நடை, உடை, பாவனை, பேச்சு, உடை எல்லாமே அவர் பிரியமாக தான் நான் இருக்கணும். அப்படி ஏந்து நிற்கலாமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் ஏந்து நின்று கண்ணை மூடி, அப்பா பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். பயப்படாதே, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் பொருளுவதில்லை, நீ அக்கினியிலே நடந்தாலும் அது உன்னை ஒன்றும் வேகாதிருப்பான்னு சொன்ன ஆண்டவர் இல்லையா. இந்த வருஷம் உங்கள் குடும்பங்களை இல்லையா நான் கூட்டி சேர்ப்பேன், உங்கள் குடும்பங்களை சிறையிருப்பில் நான் கொண்டு வருவேன்.
போன வருஷம் நீங்க ஒரு சிறையிருப்பு இருந்திருக்கலாம், உங்க குடும்பம் ஒரு சிறையிருப்பா இருந்திருக்கலாம் இல்லையா, உங்க வாழ்க்கையில இல்லையா, உங்க தேசம் ஒரு சிறையிருப்பு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த வருஷம் நான் மீட்டு எடுக்கிற வருஷம், உங்கள் குடும்பங்களை சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமா, நீங்க எப்படிப்பட்ட சிறையிருப்பில் கடந்த வருஷம் இருந்தீங்களோ அத்தனை சிறையிருப்பையும் ஆண்டவர் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு நல்ல வருஷத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் அதுக்கு பாத்திரமா இருங்கள், சாட்சியா இருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க ஆண்டோடு பேசுங்க, நீங்க தெய்வத்தோடு பேசுங்க. ஓ ரபாலமா நாம ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டோடு பேசுங்க. ஆண்டவரே மறுபடியும் உம்மோடு கூட ஆண்டவரே உம்முடைய திருவிருந்தில் பங்கு பெற போகிறேன். ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்ண போகிறேன். என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ரட்சிப்பிலே இன்னும் பூர்ணப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை நான் அணிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் இன்னும் பூரண படணும் ஆண்டவரே, நான் இன்னும் பூரண படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே கேளுங்க, அவர் உதவி செய்வார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை ஆராதனை செய்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினேன். உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்துக்காய் ரத்தத்துக்காக கூட உங்க நன்றி சொல்றேன் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே உதவியா இருக்கும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. கேடகமாக மகா பெரிய பலனுமா இருக்க வேண்டுமா நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலகி பாதுகாத்து நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் கேடகமாகிய இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொண்டு உங்க பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டின் சந்தர்ப்பவே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இந்த வார்த்தைப்படி இந்த பிள்ளைகள் இந்த ஆண்டுல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்கு இந்த பிள்ளைகள் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் கீழ்ப்படி நடக்க உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புறப்பட்டு போகிறார்கள், உம்முடைய தூதரை கூட அனுப்புங்க ஆண்டவரே. ஐயா சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் கேடகம் இவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. உங்களுடைய ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மற்றும் விருது நம்மை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உட்காருங்கள், அப்படி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது 2வது மாடியில் இருக்கிறவர்கள் நீங்கள் போகும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையாக செல்லுங்கள், ஒன்றும் அவசரம் அல்ல. பொறுமையாக செல்லுங்கள். உங்கள் வாகனங்களை பொறுமையாக எடுத்து செல்லுங்கள். சமூக இடைவெளி போங்க. எல்லாரும் கட்டாயம் மாஸ்க் போட்டு கொண்டு போங்க. எல்லாரும் கட்டாயம் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க. முதலாவது மேலே இருக்கிறவங்க கடந்து போகட்டும். கீழே இருக்கிறவங்க நீங்கள் பொறுமையாக புறப்பட்டு போங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போக அது வசதியாக இருக்கும். ஆமாம், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா வேதம் வாசி. இன்னிலிருந்து வேதம் வாசி ஒரு 10 அதிகாரமாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்க. இன்னிலிருந்து ஒரு 10 அதிகாரம், ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரமாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷம் முழு பைபிளையும் படித்து முடிக்க தீர்மானம் எடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரோட அன்பா இருக்க உதவி செய்யுங்க. அம்மா கசப்பு வைராக்கியத்தை விட்டு விடுங்கள். மன்னிப்பை பெறுங்கள், மன்னிப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானம் எடுத்து வாழுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு தாம் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.